கண்ணப்ப நாயனார். சடங்குகளை கடந்த பேரன்பின் வரலாறு. அடர்ந்த காடு, வானத்தை தொடும் மலைகள், பாறைகளின் இடையே ஓடும் சிற்றாறுகள், பறவைகளின் குரலும் விலங்குகளின் நடமாட்டமும் காற்றில் அசையும் மரங்களின் ஓசையும் மட்டுமே கேட்கும் ஒரு உலகம். நகரங்களின் சத்தத்திலிருந்து வெகு தூரம், கோயில் மணிகளும் வேத மந்திரங்களும் கேட்காத அந்த காட்டின் நடுவில்தான் பின்னாளில் உலகம் முழுவதும் பக்தியின் உச்சமாக போற்றிய ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் பிறந்தபோது அவருக்கு கண்ணப்பர் என்ற பெயர் இல்லை. அவருடைய இயற்பெயர் திண்ணன். வேடர் குலத்தில் பிறந்த ஒரு வீரன். கல்வி கற்ற பண்டிதர் அல்ல, ஆகம விதிகளை அறிந்த பூசாரி அல்ல, அரண்மனையில் வளர்ந்த இளவரசனும் அல்ல. காடு அவருடைய வீடு, வில் அம்பு அவருடைய தொழில் கருவிகள், வேட்டை அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையின் உள்ளே எந்த விதிமுறையாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தூய அன்பு இருந்தது. அந்த அன்புதான் திண்ணனை 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாராக உயர்த்தியது. கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை விரிவாக பதிவு செய்த முக்கியமான தமிழ் ஆதாரம் சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். பெரிய புராணத்தில் இலைமலிந்த சருக்கத்தில் கண்ணப்ப நாயனாரின் வரலாறு விரிவாக பாடப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு அதிசய கதையல்ல. இறைவனை அடைவதற்கு பிறப்பு, கல்வி, செல்வம், சடங்கு, அறிவு ஆகியவை மட்டுமே வழியல்ல. உண்மையான அன்பும் முழுமையான அர்ப்பணிப்பும் மனிதனை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்பதை உணர்த்தும் பக்தி வரலாறு. திண்ணன் பிறந்த இடம் உடுப்பூர் என்று சைவ மரபு கூறுகிறது. அது மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட வேடர் குடியிருப்பு. அங்கிருந்த மக்களின் வாழ்க்கை இயற்கையோடு நேரடியாக இணைந்திருந்தது. அவர்கள் நிலத்தை உழுது நகரங்களில் பொருட்களை விற்றவர்கள் அல்ல. காடுகளில் கிடைத்த உணவு, தேன், கிழங்கு, பழம், விலங்குகளின் இறைச்சி ஆகியவற்றைச் சார்ந்தே வாழ்ந்தனர். விலங்குகளின் காலடிச் சுவடுகளைப் பார்த்து அவை எந்த திசையில் சென்றன என்பதை அறிந்தனர். முறிந்த கிளை, அசைந்த புதர், மண்ணில் பதிந்த தடம், பறவைகள் திடீரென பறக்கும் விதம், இவை அனைத்தும் அவர்களுக்கு ஒரு மொழியாக இருந்தன. அந்த காலத்து வேடர் சமூகத்தில் வில்வித்தை மிக முக்கியமான திறன். குழந்தைகள் சிறுவயதிலிருந்தே காட்டு வழிகளை அறிந்து வளர்ந்தனர். எந்த மரத்தின் பழம் உண்ணக்கூடியது, எந்த செடி நஞ்சானது, எந்த விலங்கை எப்போது அணுகக்கூடாது, மழை வரப்போகிறதா, இரவில் பாதுகாப்பாக தங்க வேண்டிய இடம் எது, இவை புத்தகங்களில் படிக்கப்படவில்லை. தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அனுபவத்தின் வழியாக கற்றுக் கொடுக்கப்பட்டன. திண்ணனின் தந்தை நாகன். அவர் அந்த வேடர் கூட்டத்தின் தலைவனாக இருந்தார் என்று பெரிய புராண மரபு கூறுகிறது. வலிமை, துணிவு, வேட்டை திறன், கூட்டத்தை பாதுகாக்கும் ஆற்றல் ஆகியவற்றால் அவர் மதிக்கப்பட்டவர். திண்ணனின் தாயார் தத்தை. நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்த நாகனும் தத்தையும் முருகப்பெருமானை வேண்டிய பின்னர் இந்த குழந்தையை பெற்றனர் என்று சைவ மரபு எடுத்துரைக்கிறது. பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த குழந்தை பிறந்தபோது அந்த குடும்பம் மட்டுமல்ல, வேடர் குடியே மகிழ்ந்தது. பிறந்த குழந்தையை தந்தை கைகளில் எடுத்தபோது அவன் உடல் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கைகளில் தூக்குவதற்கே கனமாக திண்மையாக இருந்ததால் அவனுக்கு திண்ணன் என்ற பெயர் சூட்டப்பட்டதாக புராண மரபு விளக்குகிறது. அந்த பெயரே அவனுடைய உடல் வலிமையையும் பின்னாளில் வெளிப்பட்ட மன உறுதியையும் குறிக்கும் விதமாக அமைந்தது. திண்ணன் வளர்ந்த விதம் மற்ற குழந்தைகளின் வாழ்க்கையைப் போல இருக்கவில்லை. விடியற்காலையில் எழுந்து காட்டு வழிகளில் நடப்பது, விலங்குகளின் தடங்களை பின்தொடர்வது, கயிறு பின்னுவது, அம்பின் முனையை தயார் செய்வது, வில்லை கையாளுவது, வேட்டையின் போது அமைதியாக நகர்வது போன்றவை அவரது அன்றாட பயிற்சிகளாக இருந்திருக்கலாம். வேடர் சமூகத்தின் வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டால் திண்ணனின் குணமும் தெளிவாகிறது. காட்டில் ஒரு தவறான முடிவு உயிரையே பறிக்கக்கூடும். எனவே அங்கு வாழும் மனிதனுக்கு வேகம் மட்டும் போதாது. கவனம், துணிவு, உடனடி முடிவு எடுக்கும் திறன், நண்பர்கள் மீது நம்பிக்கை ஆகியவை அவசியம். வயது அதிகரித்தபோது திண்ணன் சிறந்த வில்லாளியாக உருவானார். அவரது அம்புக்குறி தவறாது. காடுகளில் நீண்ட தூரம் சோர்வின்றி பயணம் செய்ய முடிந்தது. விலங்குகளின் இயக்கத்தை முன்கூட்டியே கணிக்கும் திறனும் இருந்தது. ஒரு நாள் தந்தையான நாகன் வயதாகிய போது வேடர் கூட்டத்தின் பொறுப்பை திண்ணனிடம் ஒப்படைத்ததாக கதை கூறுகிறது. அப்போது வழக்கமான முறையில் அவருக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டது. இனி தனது மக்களை பாதுகாக்கவும், உணவுக்கான வேட்டையை நடத்தவும், ஆபத்துகளை எதிர்கொள்ளவும் வேண்டிய இளம் தலைவனாக திண்ணன் உருவானார். திண்ணனுக்கு நாணன், காடன் எனும் 2 வேடர் நண்பர்கள் இருந்ததாக பெரிய புராண கதை கூறுகிறது. அவர்கள் வேட்டையில் உடன் செல்வார்கள். காடு என்பது தனியாகச் செல்லும் இடமல்ல. குறிப்பாக பெரிய விலங்குகளை வேட்டையாடும் போது குழுவாக இயங்குவது அவசியம். ஒருவர் தடத்தை பார்ப்பார்,
ஒருவர் விலங்கின் திசையை கணிப்பார், மற்றொருவர் தாக்க தயாராக இருப்பார். இத்தகைய ஒரு நாளில்தான் திண்ணனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய சம்பவம் நிகழ்ந்தது. ஒருநாள் திண்ணனும் அவரது தோழர்களும் காட்டிற்குள் வேட்டைக்குச் சென்றனர். அந்த வேட்டையின் போது ஒரு பெரிய காட்டுப்பன்றி அவர்கள் கண்களில் பட்டது. வேடர்கள் அதைச் சுற்றி பிடிக்க முயன்றனர். ஆனால் வலிமையான அந்த விலங்கு வலையை உடைத்து வேகமாக ஓடியது. திண்ணன் அதை விடவில்லை. வில் மற்றும் அம்புடன் அதன் பின்னால் பாய்ந்தார். மலைப்பாதைகள், முட்புதர்கள், கற்கள், பள்ளங்கள் அனைத்தையும் கடந்து துரத்தினார். நீண்ட தூரம் சென்ற பிறகு காட்டுப்பன்றியை வீழ்த்தினார். வேட்டையின் வேகத்தில் அவர்கள் தங்கள் குடியிருப்பிலிருந்து வெகு தூரம் வந்திருந்தனர். அப்போது திண்ணனுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது. அருகில் நீர் எங்கு கிடைக்கும் என்று கேட்டபோது நாணன் அருகிலிருந்த பொன்முகலி ஆற்றைப் பற்றிச் சொன்னான். அந்த ஆற்றின் அருகில் ஒரு மலை இருப்பதாகவும் அந்த மலையின் மேல் குடுமித்தேவர் எனப் போற்றப்படும் சிவபெருமான் இருப்பதாகவும் கூறினான். நாணன் இதற்கு முன்பு அந்த இடத்தைக் கண்டிருந்ததாக கதை விளக்குகிறது. மலையின் மேல் இறைவன் இருக்கிறார் என்ற செய்தி திண்ணனின் உள்ளத்தில் ஏதோ ஒரு அறியாத உணர்வை எழுப்பியது. அவர் இதற்கு முன்பு வேதம் கற்றவர் அல்ல, சிவபூஜையின் அர்த்தத்தையும் அறியவில்லை. இருந்தாலும் அந்த இடத்திற்குச் செல்ல வேண்டும் என்ற வலிமையான ஈர்ப்பு ஏற்பட்டது. வேட்டையாடிய விலங்கைத் தோழர்களிடம் விட்டுவிட்டு திண்ணன் நாணனுடன் மலையை நோக்கி புறப்பட்டார். அவர்கள் ஏறியது திருக்காலத்தி மலை. இன்று ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாளஹஸ்தி என அறியப்படும் திருத்தலம். சைவ மரபில் இது வாயு தலமாக போற்றப்படுகிறது. மலை, ஆறு, காடு ஆகியவை ஒன்றிணைந்த அந்த பகுதி அந்நாளில் அமைதியும் மர்மமும் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். திண்ணன் மலையில் ஏறிய போது வேட்டையின் பரபரப்பு மெல்ல குறைந்தது. உடல் களைப்பாக இருந்தாலும் மனம் ஒரு புதிய எதிர்பார்ப்பால் நிரம்பியது. மலையின் மேல் அவர் கண்டது ஒரு சிவலிங்கம். வெளிப்படையாக பார்த்தால் அது ஒரு கல்வடிவம். ஆனால் திண்ணனின் பார்வையில் அது கல்லாகத் தெரியவில்லை. நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த ஒருவரை மீண்டும் கண்ட உணர்வு அவருக்குள் எழுந்தது என்று பெரிய புராணம் மிகுந்த பக்தி உணர்வுடன் எடுத்துரைக்கிறது. அவர் ஓடிச் சென்று அந்த திருமேனியை தழுவினார், கண்ணீர் விட்டார். காட்டின் நடுவில் தனியாக இருந்த இறைவனை பார்த்து கவலைப்பட்டார். இவ்வளவு கொடிய விலங்குகள் வாழும் காட்டில் நீங்கள் ஏன் தனியாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு உணவு யார் தருவார்கள்? உங்களை யார் பாதுகாப்பார்கள்? என்ற குழந்தைத்தனமான அக்கறை அவருக்குள் எழுந்தது. இதுதான் திண்ணனின் பக்தியின் தன்மை. அவர் இறைவனை உலகை ஆளும் பரம்பொருளாக முதலில் அணுகவில்லை. பாதுகாப்பு தேவைப்படும் தன்னுடைய ஒருவராக கண்டார். தாய் குழந்தையைப் பற்றி கவலைப்படுவது போலவும் நண்பன் நண்பனைப் பற்றி அக்கறை கொள்வது போலவும் அவர் சிவலிங்கத்தை பார்த்தார். அந்த இடத்தில் முன்பே ஒரு சிவகோசரியார் என்ற அந்தணர் ஆகம முறைப்படி பூஜை செய்து வந்தார் என்று கதை கூறுகிறது. அவர் தினமும் ஆற்றில் நீராடி தூய பாத்திரத்தில் நீர் கொண்டு வந்து மலர்களை திரட்டி மந்திரங்களைச் சொல்லி சிவலிங்கத்திற்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்தார். திண்ணன் முதலாக வந்தபோது சிவலிங்கத்தின் மேல் மலர்களும் நீரும் இருப்பதைப் பார்த்தார். யாரோ ஒருவர் இதை செய்கிறார் என்பதை நாணன் விளக்கியிருக்கலாம். திண்ணனுக்கு சடங்கின் விதி புரியவில்லை. ஆனால் இறைவனுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் தெளிவாக இருந்தது. அவர் விரைவாக தோழர்கள் இருந்த இடத்திற்கு திரும்பினார். வேட்டையாடிய விலங்கின் இறைச்சியை தீயில் சுட்டார். எந்த துண்டு சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கிறது என்பதை தானே சுவைத்துப் பார்த்தார். இங்கே ஒரு முக்கியமான உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இறைவனுக்கு படைக்கும் உணவை அவமதிக்கவில்லை. மாறாக தான் மிகவும் மதிக்கும் ஒருவருக்கு சிறந்த பகுதியை தேர்ந்தெடுப்பதற்காக சுவைத்தார். ஒரு தாய் குழந்தைக்கு கொடுக்கும் முன் உணவின் சூட்டை சோதிப்பது போல அவரது செயல் அன்பின் இயல்பிலிருந்து வந்தது. இறைச்சியை இலைகளால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் வைத்தார். அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டது. ஆனால் கையில் வில், அம்பு, இறைச்சி பொதி இருந்ததால் நீரை எடுத்துச் செல்ல பாத்திரம் இல்லை. எனவே ஆற்று நீரை தன் வாயில் நிரப்பிக் கொண்டார். மலர்களைப் பறித்து தன் தலைமுடியில் வைத்துக் கொண்டார். 2 கைகளும் நிரம்பிய நிலையில் காட்டு வழியாக மீண்டும் இறைவன் இருந்த இடத்தை அடைந்தார். அங்கு சென்றதும் முன்பு சிவகோசரியார் வைத்திருந்த மலர்களை தனது காலால் அகற்றினார். வாயில் கொண்டு வந்த நீரை சிவலிங்கத்தின் மேல் ஊற்றினார். தலைமூடியில் வைத்திருந்த மலர்களை எடுத்துச் சுட்டினார். பின்னர் சுட்ட இறைச்சியை படைத்து, நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டு வந்த நல்ல உணவு இது, இதை உண்ணுங்கள் என்று அன்போடு வேண்டினார். ஆகம கோணத்தில் பார்த்தால் அவரது செயல்கள் அனைத்து முறைக்கு மாறானவை. வாயில் கொண்டு வந்த நீர், காலால் அகற்றப்பட்ட மலர், வேட்டையாடிய இறைச்சி இவை வழக்கமான கோயில் பூஜைக்கு ஏற்றவை அல்ல. ஆனால் இறைவன் பார்த்தது
வெளிப்புறப் பொருளை அல்ல, அதை அளித்த உள்ளத்தை. திண்ணனுக்கு தூய்மை என்றால் ஏமாற்றமில்லாத அன்பு, அர்ப்பணிப்பு என்றால் தன்னிடம் உள்ள சிறந்ததை பகிர்வது. அவர் அறிந்த உலகின் எல்லைக்குள் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பூஜை அதுவே. மாலை இருள் சூழ்ந்தது. காட்டில் விலங்குகள் நடமாடத் தொடங்கின. ஆனால் திண்ணன் இறைவனை தனியாக விட்டுச் செல்ல விரும்பவில்லை. கையில் வில் ஏந்தியபடி இரவு முழுவதும் காவல் நின்றார். ஏதாவது விலங்கு வந்து தீங்கு செய்துவிடுமோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. மறுநாள் காலை மீண்டும் வேட்டையாடி உணவு கொண்டுவரப் புறப்பட்டார். அடுத்த நாள் வழக்கம் போல் சிவகோசரியார் பூஜைக்காக வந்தார். சிவலிங்கத்தின் அருகில் இறைச்சி துண்டுகள் கிடப்பதையும் தமது மலர்கள் சிதறியிருப்பதையும் அபிஷேக இடம் மாறியிருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த செயலை யார் செய்தார்கள் என்று அறியாமல் வருந்தினார். இடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் ஆகம முறைப்படி பூஜை செய்துவிட்டு சென்றார். ஆனால் திண்ணன் மீண்டும் வந்தார். முந்தைய நாளைப் போலவே வாயில் நீர், தலைமுடியில் மலர், கையில் இறைச்சி கொண்டு வந்து அன்போடு வழிபட்டார். இப்படியே பல நாட்கள் நடந்ததாக கதை கூறுகிறது. பகலில் சிவகோசரியார் சடங்கு முறைப்படி பூஜை செய்தார். பின்னர் திண்ணன் வந்து தனது இயல்பான முறையில் சேவை செய்தார். இருவரின் வழிபாட்டு முறையும் முற்றிலும் வேறுபட்டிருந்தாலும் இருவரும் தங்களுக்குத் தெரிந்த வழியில் இறைவனை நேசித்தனர். சிவகோசரியார் மனவேதனையுடன் சிவபெருமானிடம் வேண்டினார். இந்த திருத்தலத்தில் இப்படிச் செய்பவர் யார்? இதைத் தடுக்க அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அன்றிரவு சிவபெருமான் அவரது கனவில் தோன்றியதாக பெரிய புராணம் கூறுகிறது. நீ அவனை இழிவாக எண்ணாதே. அவனுடைய உருவமெல்லாம் என்னிடம் கொண்ட அன்பின் வடிவம். அவன் வாயிலிருந்து வரும் நீர் கங்கை நீரை விட எனக்கு இனியது. அவன் தலைமுடியில் கொண்டு வரும் மலர்கள் தேவர்கள் அளிக்கும் மலர்களை விட உயர்ந்தவை. அவன் படைக்கும் உணவு அவனுடைய பேரன்பால் புனிதமானது. நாளை மறைந்து நின்று அவனுடைய பக்தியை நீயே காண்பாய் என்று இறைவன் அறிவுறுத்தினார். மறுநாள் சிவகோசரியார் வழக்கம் போல் வந்து பூஜை செய்துவிட்டு இறைவனின் கட்டளையின்படி மறைவான இடத்தில் நின்றார். திண்ணன் வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்த நாள் திண்ணனின் பக்தி உலகறிய வெளிப்பட வேண்டிய நாள். திண்ணன் வழக்கம் போல் உணவையும் நீரையும் மலர்களையும் கொண்டு மலையை நோக்கி வந்தார். ஆனால் வழியில் பல தீய அறிகுறிகள் தோன்றியதாக கதை கூறுகிறது. பறவைகளின் அசாதாரண சத்தம், மனதில் எழுந்த பதற்றம், காரணமில்லாத அச்சம், இவை அனைத்தும் இறைவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்ற எண்ணத்தை அவருக்குள் உருவாக்கின. அவர் வேகமாக ஓடினார். இறைவன் முன் வந்து பார்த்தபோது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த திண்ணன் திகைத்தார். கையில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்தன. என் இறைவனுக்கு இதை யார் செய்தார்கள் என்று சுற்றிலும் பார்த்தார். வில் எடுத்துக்கொண்டு பகைவரை தேடினார். யாரும் இல்லை. மீண்டும் சிவலிங்கத்தின் அருகில் வந்து இரத்தத்தை துடைத்தார். ஆனால் அது நிற்கவில்லை. காட்டில் வாழ்ந்தவர்களுக்கு மூலிகை மருத்துவம் பற்றிய அனுபவ அறிவு இருந்தது. காயங்களுக்கு பயன்படுத்தப்படும் இலைகளை தேடி ஓடினார். அவற்றைப் பிழிந்து சாறு வைத்தார். பல வழிகளில் இரத்தத்தை நிறுத்த முயன்றார். எதுவும் பயனளிக்கவில்லை. அப்போது வேடர் வாழ்க்கையில் அறிந்திருந்த ஒரு மருத்துவக் கருத்து அவருக்கு நினைவுக்கு வந்தது. உடலில் பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு அதே உறுப்பின் மூலம் நிவாரணம் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கை. ஒரு கணம் கூட தயங்காமல் தன் அம்பின் கூர்மையான முனையை எடுத்தார். தன் கண்ணை தோண்டி எடுத்தார். மனிதன் இயல்பாக தன் உயிரையும் உடலையும் காப்பாற்ற முயல்வான். கண் என்பது உலகைக் காணும் அரிய உறுப்பு. ஆனால் அந்த தருணத்தில் திண்ணனுக்கு தன் வலி முக்கியமாக தெரியவில்லை. இறைவனின் கண்ணில் வழியும் இரத்தம் நிற்க வேண்டும் என்பதே ஒரே எண்ணம். தன் கண்ணை எடுத்து சிவலிங்கத்தின் கண்ணில் வைத்தார். உடனே இரத்தம் நின்றது. தாங்க முடியாத வலியின் நடுவிலும் திண்ணன் மகிழ்ச்சியடைந்தார். என் இறைவனின் காயம் குணமடைந்து விட்டது என்று ஆடி பாடினார். தன் ஒரு கண் போனதை நினைத்து வருந்தாமல் இறைவனின் இரத்தம் நின்றதை வெற்றியாக கொண்டாடினார். மறைந்து நின்ற சிவகோசரியார் இந்த காட்சியை பார்த்து மெய்சிலிர்த்தார். ஆனால் சோதனை இன்னும் முடிவடையவில்லை. சிவலிங்கத்தின் மற்றொரு கண்ணிலிருந்தும் இரத்தம் வழியத் தொடங்கியது. ஒரு கண் மட்டுமே மீதமிருந்த திண்ணன் அதை பார்த்தார். முதல் முறையில் செய்த மருந்து வெற்றி பெற்றிருந்ததால் இரண்டாவது கண்ணையும் அளிக்க அவர் முடிவு செய்தார். ஆனால் அந்த கண்ணை எடுத்துவிட்டால் இறைவனின் காயம் இருக்கும் சரியான இடத்தை தன்னால் பார்க்க முடியாது. கண்ணை எடுத்து எங்க வைப்பது? அவர் உடனே ஒரு வழியை கண்டார். தன் காலை உயர்த்தி சிவலிங்கத்தின் இரத்தம் வழியும் கண்ணின் மேல் கால்விரலை வைத்தார். பார்வை மறைந்த பிறகும் அந்த இடத்தை அடையாளம் காண கால்விரலை சின்னமாக வைத்தார். பின்னர் அம்பை எடுத்து தன் மீதமிருந்த கண்ணை தோண்டத் தயாரானார். உலக பக்தி வரலாற்றில் மிகவும் உருக்கமான தருணம் அது.
சடங்கின் தூய்மையைப் பற்றி அறியாத வேடன் இறைவனின் திருமேனியில் கால் வைத்திருந்தான். வெளிப்புறமாகப் பார்க்கும் ஒருவர் அதை அவமதிப்பு என்று எண்ணலாம். ஆனால் அந்த கால்விரலின் பின்னால் இருந்த காரணம் இரண்டாவது கண்ணையும் தவறாமல் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற பேரன்பு. அவர் தன்னை முழுமையாக இழந்தாலும் பரவாயில்லை, இறைவன் காயமின்றி இருக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணம். திண்ணன் அம்பை தன் கண்ணருகே கொண்டு சென்ற அந்த நொடியில் சிவபெருமான் அவரைத் தடுத்தார். "நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா" என்று 3 முறை அழைத்து அவரது கையைப் பற்றிக் கொண்டதாக பெரிய புராணம் பாடுகிறது. அந்த அழைப்பில்தான் திண்ணன் கண்ணப்பர் ஆனார். தன் கண்களை அப்பனாகிய இறைவனுக்கு கொடுக்க முனைந்தவர் கண்ணப்பர். கண்ணப்பர் சிவபெருமான் அவருக்கு அருள்காட்சியளித்து தன்னுடைய வலப்பக்கத்தில் என்றும் நிலைத்திருக்கும் பெருமையை வழங்கினார் என்று சைவ மரபு கூறுகிறது. அவரது பார்வையும் முழுமையாக அருளால் மீட்கப்பட்டது. இறுதியில் அவர் சிவபதம் பெற்றார். சைவ மரபில் கண்ணப்பரின் பக்தி மிக வேகமாக முழுமையை அடைந்ததாக போற்றப்படுகிறது. சில மரபு குறிப்புகள் அவர் சிவலிங்கத்தை கண்ட நாள் முதல் 6வது நாளிலேயே இந்த உன்னத நிலையை அடைந்ததாக சொல்கின்றன. ஆண்டுகள் நீண்ட தவம் இல்லை, வேதங்கள் அனைத்தையும் கற்ற கல்வி இல்லை, கடுமையான யோக பயிற்சிகளும் இல்லை. ஆனால் சில நாட்களில் அவர் அடைந்த ஆன்மீக உயரம் அளவிட முடியாதது. காரணம், அவருடைய அன்பில் கணக்கு இல்லை, சந்தேகம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. கண்ணப்பரின் கதையை வெறும் கண்ணை கொடுத்த பக்தர் என்ற ஒரு வரியில் முடித்துவிட முடியாது. அவரது முழு வாழ்க்கையையும் பார்த்தால் அந்த இறுதி அர்ப்பணிப்பு திடீரென நிகழ்ந்த ஒன்றல்ல என்பதை உணரலாம். சிறுவயதிலிருந்து காட்டு வாழ்க்கை அவருக்கு துணிவை கற்றுத்தந்தது. வேட்டை வாழ்க்கை உடனடி முடிவெடுக்கும் ஆற்றலை வளர்த்தது. கூட்டத்தின் தலைமை பொறுப்பு பாதுகாப்பு உணர்வை வளர்த்தது. நண்பர்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை விசுவாசத்தை உருவாக்கியது. இந்த எல்லா குணங்களும் இறைவனை சந்தித்த போது பக்தியாக மாறின. அவர் சிவலிங்கத்தை முதலாக கண்டவுடன் இவர் என்னை காப்பாற்றுவார் என்று மட்டும் நினைக்கவில்லை, இவரை நான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். இதுவே அவரது அன்பின் தனிச்சிறப்பு. பலர் இறைவனிடம் உடல் நலம், செல்வம், வெற்றி, பாதுகாப்பு என்று வேண்டுகிறார்கள். ஆனால் கண்ணப்பர் இறைவனின் பசி, தனிமை, பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டார். தன் தேவையை மறந்து இறைவனின் தேவையை நினைத்த அந்த மனநிலைதான் அவரை நாயனாராக உயர்த்தியது. இந்த கதையில் சிவகோசரியாரின் பங்கும் மிக முக்கியம். அவர் தவறானவர் அல்ல. அவர் ஆகம விதிகளை முறையாக பின்பற்றிய உண்மையான சிவபக்தர். திண்ணனின் செயல்கள் ஏன் உயர்ந்தவை என்பதை இறைவன் அவருக்கு காட்டினார். இதன் மூலம் சடங்கு தேவையற்றது என்று கதை சொல்லவில்லை, மாறாக சடங்கின் உயிர் அன்பு என்பதை சொல்கிறது. முறைப்படி செய்யப்படும் பூஜையும் உயர்ந்தது. ஆனால் அன்பில்லாத வெளிப்புறச் செயல் வெறுமையாகிவிடும். அதே நேரம் அறியாமையால் முறையை பின்பற்றாத ஒருவரின் உள்ளத்தில் முழுமையான அன்பு இருந்தால் இறைவன் அந்த அன்பை ஏற்றுக்கொள்வார் என்பதே இதன் மையக் கருத்து. கண்ணப்பரின் வாய்நீர் ஏன் புனிதமானது? அது அவரது உடலிலிருந்து வந்ததால் அல்ல, இறைவனுக்காக பாதுகாத்து கொண்டு வந்த நீர் என்பதால். அவர் படைத்த இறைச்சி ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அது எந்த உணவு என்பதற்காக அல்ல, தன்னிடம் இருந்த சிறந்ததை முழு அன்புடன் அளித்ததால். அவர் காலால் இறைவனின் கண்ணை அடையாளப்படுத்தியது ஏன் குற்றமாக கருதப்படவில்லை? அந்தச் செயலில் அவமதிப்பு இல்லை, தன் 2வது கண்ணையும் சரியான இடத்தில் வைக்க வேண்டும் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருந்ததால். கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த காலத்தை துல்லியமான ஆண்டுகளால் நிர்ணயிப்பது எளிதல்ல. நாயன்மார்களின் வரலாறுகள் பல நூற்றாண்டுகளாக வாய்மொழி, பக்தி இலக்கியம் மற்றும் கோயில் மரபுகள் வழியாகப் பரவின. சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணத்தை இயற்றிய போது அதற்கு முன்பிருந்த சைவ மரபுச் செய்திகளை இலக்கிய வடிவில் தொகுத்தார். எனவே கண்ணப்பரின் கதையை நவீன வாழ்க்கை வரலாற்றைப் போல தேதி, ஆண்டு, ஆவணங்களுடன் அணுகாமல் தமிழ் சைவ பக்தி மரபில் பாதுகாக்கப்பட்ட புனித வரலாறாக புரிந்து கொள்வது பொருத்தமானது. கண்ணப்பருடன் தொடர்புடைய திருக்காலத்தி இன்று ஸ்ரீகாளஹஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான இத்தலம் பஞ்சபூத தலங்களில் வாயுவை குறிக்கும் தலமாக போற்றப்படுகிறது. அங்குள்ள மலைப்பகுதியில் கண்ணப்பரின் நினைவு இன்றும் வாழ்கிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இறைவனின் அருளை பெற்ற வேடர், இளைஞனின் தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள். தமிழ்ச்சைவ மரபில் திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றோர் பாடல்களால் இறைவனை அணைந்தனர். பல நாயன்மார்கள் கோயில் சேவை, தானம், உழைப்பு, தியாகம் ஆகியவற்றால் புகழ் பெற்றனர். கண்ணப்பர் எந்த பாடலையும் எழுதி வைக்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்தது ஒரு வாழும் செயல்.
அன்பு என்றால் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்ற கேள்விக்கு தனது உடலையே பதிலாக அளித்தார். இன்றைய மனிதனுக்கு கண்ணப்பரின் கதை என்ன கூறுகிறது? முதலில் ஒருவரின் தோற்றம், தொழில், சமூக பின்னணி அல்லது கல்வியை வைத்து அவருடைய உள்ளத்தின் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. காட்டில் வாழ்ந்த வேடரின் உள்ளத்தில் உலகமே வியக்கும் அளவுக்கு உயர்ந்த பக்தி இருந்தது. இரண்டாவது, உண்மையான அன்பு கொடுப்பதில் மகிழ்கிறது. திண்ணன் இறைவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருளும் அவனிடம் இருந்த சிறந்தது. உணவு, நீர், மலர், காவல், இறுதியில் கண்கள் அவர் கொடுத்ததற்கு பதிலாக எதையும் கேட்டதில்லை. மூன்றாவது, பக்தி என்பது பயத்தால் செய்யப்படும் செயல் அல்ல. திண்ணன் சிவபெருமானை அஞ்சவில்லை, நேசித்தார். அவரிடம் உரிமையுடன் பேசினார், உளவு வைத்தார், காவல் நின்றார். காயம் ஏற்பட்ட போது மருத்துவரைப் போல ஓடினார். இந்த நெருக்கமே அவரது பக்தியை உயிருள்ள உறவாக மாற்றியது. நான்காவது, இறைவன் மனிதர்கள் உருவாக்கிய எல்லைகளுக்குள் மட்டும் இருப்பதில்லை என்ற சைவ சிந்தனையை இந்த கதை வெளிப்படுத்துகிறது. கோயிலின் மந்திரத்திலும் இறைவன் இருக்கிறார். அதேபோல் காட்டுவாசியின் தூய கண்ணீரிலும் இருக்கிறார். பொற்கலசத்தில் கொண்டுவரப்பட்ட நீரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அன்போடு வாயில் சுமந்து கொண்டுவரப்பட்ட ஆற்று நீரையும் ஏற்றுக்கொள்கிறார். கண்ணப்ப நாயனார் நமக்கு விட்டுச் சென்ற மிகப்பெரிய செய்தி இதுதான். வழிபாட்டின் வடிவத்தை விட அதன் உள்ளம் முக்கியமானது. நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை விட எந்த மனதுடன் கொடுக்கிறோம் என்பதே உயர்ந்தது. உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பதை விட நமது உள்ளத்தின் உண்மையை இறைவன் எப்படி பார்க்கிறார் என்பதே முக்கியமானது. ஒரு காலத்தில் உடுப்பூரின் காட்டில் பிறந்த திண்ணன் வேட்டைக்காரனாக வளர்ந்தார். ஒரு காட்டுப்பன்றியை துரத்திச் சென்ற பாதை அவரை ஒரு மலைமேல் இருந்த சிவலிங்கத்திடம் கொண்டு சென்றது. அந்த சந்திப்பு வேட்டைக்காரனின் வாழ்க்கையை மாற்றியது. இறைவனை பாதுகாக்க நினைத்த அன்பு இறுதியில் தன்னுடைய கண்களையே அர்ப்பணிக்கத் துணிந்தது. உலகம் அவரை கல்வியறியாத வேடனாக பார்த்திருக்கலாம். ஆனால் சிவபெருமான் அவரை தனது அன்புக்குரிய கண்ணப்பராக ஏற்றுக்கொண்டார். அதனால் தான் நூற்றாண்டுகள் கடந்தும் கண்ணப்ப நாயனாரின் பெயர் மறையவில்லை. அவர் கட்டிய அரண்மனை எதுவும் இல்லை, எழுதிய நூல் எதுவும் இல்லை, சேமித்த செல்வமும் இல்லை. ஆனால் அவர் காட்டிய ஒரு செயல் காலத்தை தாண்டி வாழ்கிறது. கண்ணை கொடுக்க துணிந்ததாலே மட்டும் அவர் பெரியவர் அல்ல. இறைவனின் வலியை தன் வலியை விட பெரியதாக கருதியதால்தான் அவர் கண்ணப்பர். தன்னை மறந்து நேசித்ததால்தான் அவர் நாயனார். எந்த விதிமுறையும் கற்றுக் கொடுக்க முடியாத அளவுக்கு தூய அன்பை வாழ்ந்து காட்டியதால்தான் அவர் என்றும் பக்தியின் உச்சமாக நிற்கிறார். காட்டின் அமைதியில் தொடங்கிய அந்த அன்பின் கதை இன்று கோயில்களின் மணியோசையிலும் பக்தர்களின் பாடல்களிலும் தமிழரின் நினைவிலும் தொடர்ந்து ஒலிக்கிறது. நில்லு கண்ணப்பா என்று இறைவன் அழைத்த அந்த ஒரு குரல் மனிதனின் உண்மையான அன்பை இறைவன் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை என்பதை உலகத்துக்கு அறிவித்த குரலாக மாறியது. அந்த பேரன்பின் வடிவமான கண்ணப்ப நாயனாரின் திருவடிகளை வணங்கி இந்த வரலாற்றை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.